வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. சிகப்பு அவல் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போங்க. அது ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, நெய்யும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சிகப்பு அவலை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு நம்ம உடச்சிக்கலாம். இந்த குறைன்னு அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் எடுத்துகிட்டு வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு, ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சைலாம் போட்டு வறுத்துக்கலாங்க. முதல்ல முந்திரி போட்டு லைட்டாக செவந்ததும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருவோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். நல்லா சத்தானதும் கூட. அவல் கேசரி நம்ம சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. விருப்பப்பட்டால் நம்ம இதில் கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் வந்து பாலில் கலந்துட்டு ஊற்றிக்கலாம். அப்படி கலர் விருப்பம் இல்லைன்னா கூட இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இதில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணியிருந்தேன். பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு கலந்துருவோம். இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து கரைச்சிக்கலாங்க. அடுப்பில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் அளவு பொடித்த வெல்லம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பொடி பண்ண இந்த அவலை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கரண்டியில் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாங்க. இது நல்லா வேகணும். நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். நல்லா இதை போல் கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இறக்கி வச்சுருவோம். இப்போ இது அவலும் நல்லா வெந்துருச்சுங்க. சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா வெந்த பிறகு தான் இந்த வெள்ளைப்பாகு இதில் ஊற்றலாங்க. வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும். பாகு வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரைச்ச இந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். தூசி எதுனா இருந்தாலும் அதில் வடிஞ்சிடும். அதனால் நம்ம இது வடி விட்டுடலாங்க. இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை, நம்ம சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் விருப்பம் பண்ணவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா சத்தானது, அதனால் இதில் ஜாகரி சேர்த்துருந்தேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. சின்ன பசங்களுக்கெலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக், ஈவினிங் ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா இது கட்டி இல்லாமல் கலந்துகிட்டே இருப்போம். இது கொஞ்சம் கெட்டியானது நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இந்த பேனில் வந்து ஒட்டாமல் பதம் வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருப்போங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. வெல்லம் இல்லை சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பொடித்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துருவோம். கொஞ்சம் தளன்னு இருக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பிறகு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ மேலே வந்து நம்ம வறுத்த முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான அவல் கேசரி வெல்லம் சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கேங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம்.
ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை எப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சாவோ ஹெல்த்தியான இந்த சிகப்பு அவல் வச்சு ரெட் அவல் வச்சு நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க. ஹீட்டரை ஃபிட் பண்ணலை, அதனால் இந்த ராடை ஆன்லைனில் வாங்கியிருந்தாங்க. அது பக்கெட்டில் தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஹீட்டானதும் அதில் அந்த தண்ணி நல்லா ஹீட்டானதும் அதை குடிச்சிட்டாங்க. வந்த பிறகு தான் அதை ஃபிட் பண்ணணும். துணியெல்லாம் எதில் அடுக்கி வச்சிங்கன்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த பேக்கில் தாங்க, ஆன்லைனில் வாங்கின பேக்கில் தாங்க அடுக்கி நாங்கள் ஷிப் பண்ணும்போது இந்த பேக் தான் நாங்கள் யூஸ் பண்ணினேன். எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.